ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டாக்கர் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொது அறிவு டெஸ்ட்டு 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் யூனிட் 6லேருந்து ஒரு 100 கொஷின் 4 டெஸ்ட்டாக பார்த்துருப்போம். இன்றைக்கி ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா தமிழ் நம்ம பார்க்குற மாதிரி 50 கொஷினாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிட்டோம். ஓகேங்களா, 30 டேஸ் ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா 50 கொஷினாக ஜிஎஸ்க்கு பார்த்துட்டு வருவோம். அப் டு இந்த 30 டேஸ்க்குள்ளே ஜிஎஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாலிட்டியில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஷின் பார்த்திங்கன்னா இப்போ கேட்குற மாதிரி நான் கொஞ்சம் டஃப்பாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் கலந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் வினா பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை முகவுரை அரசியலமைப்பின் மூலமாக எதை குறிப்பிடுகிறது? எப்பயும் போல் தமிழ் டெஸ்ட்டு போல் தான் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஓயாமா ஷீட்டோ நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ முக்கியமான கொஷின்லாம் நம்ம எடுத்திருக்கோம், எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை அல்லது முகவுரை அரசியலமைப்பின் மூலமாக எதை குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய மக்கள். இந்திய மக்களை தான் முன்னுரை குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றிய பின்வரும் அறிக்கைகளை ஆராயவும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. முகவுரை இந்திய மக்களிடமிருந்து அதன் அதிகாரத்தை பெறுகிறது என்று கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 கூற்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு சரி. அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை பின்வருமாறு விவரிக்கிறது. அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை பின்வருமாறு விவரிக்கிறது. ஒரு சமய சார்பற்ற அரசு. அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை பின்வருமாறு விவரிக்கிறது. ஒரு சமய சார்பற்ற அரசுன்னு முகவுரை விவரிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்ற கருத்து டேஸின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்ற கருத்து டேஸின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் நேருவால் முன்வைக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜவஹர்லால் நேருவால் முன்வைக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் எப்போது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 22, 1947. ஜனவரி 22, 1947. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது டேஸ் அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஜவஹர்லால் நேருவால் முன்வைக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது டேஸ் என்று அரசியல் நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேருவால் முன்வைக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. டிசம்பர் 13. 1946 டிசம்பர் 13. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வகுத்தார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வகுத்தார்?
மூன்றாவது, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தில் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வகுத்தார்? மூன்றாவது. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? சரியானது அல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் சி. முகவுரையானது நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற ஆகிய வார்த்தைகள் முதலில் அரசியலமைப்பின் பகுதியாக இல்லை, அப்புறம் தான் ஆட் பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பின் நோக்கங்களை முகவுரை கூறுகிறது. இதுவும் கரெக்டு. ஒரு குடியரசு என்பது அரசியலமைப்பின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களின் ஆதாரமாக மக்களை குறிக்கிறது. இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு சரியானது கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை 1 செகண்ட் வந்து ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி இதுக்கு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? யாவை? அந்தஸ்தின் சமத்துவம் மற்றும் வாய்ப்பின் சமத்துவம் பற்றி முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தஸ்தின் சமத்துவம் மற்றும் வாய்ப்பின் சமத்துவம் பற்றி முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்ற வெளிப்பாடு ஆரம்பத்தில் இருந்தே முன்னுரையில் உள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் சரி. அந்தஸ்தின் சமத்துவம் மற்றும் வாய்ப்பின் சமத்துவம் பற்றி முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் பி. இது அடைய வேண்டிய நோக்கங்களை குறிக்கிறது. இது அடைய வேண்டிய நோக்கங்களை குறிக்கிறது. 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1976 மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகள் யாவை? 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1976 மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை டேஸில் அனைத்து இந்தியர்களும் சமம் என்று கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை டேஸில் அனைத்து இந்தியர்களும் சமம் என்று கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. தகுதி மற்றும் வாய்ப்பு. தகுதி மற்றும் வாய்ப்பு. நமது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பின்வரும் வரிசையை கொண்டுள்ளது. நமது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பின்வரும் வரிசையை கொண்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். இப்போ ABCD இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து முகவுரையில் வந்து ஒரு 5 வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இங்கே 4 வார்த்தைகள் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றதான் வந்து நம்ம இப்போ ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் பல வகையான சுதந்திரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்வருவனற்றில் எது இந்த சுதந்திரங்களில் ஒன்றல்ல? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையில் பல வகையான சுதந்திரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்வருவனற்றில் எது இந்த சுதந்திரங்களில் ஒன்றல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி.
நடவடிக்கை வந்து வராது. வழிபாடு, சிந்தனை மற்றும் வெளிப்பாடு, நம்பிக்கை மற்றும் விசுவாசம் அது எல்லாமே வரும். இது வந்து 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பின்வருவனவற்றை பொறுத்துக. KM முன்சி, சர் எர்னஸ்ட் பர்கர், தாகூர்தாஸ் பார்கவ், பால்கிவாலா. KM முன்சி, சர் எர்னஸ்ட் பர்கர், தாகூர்தாஸ் பார்கவ், பால்கிவாலா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் பி. KM முன்சி அரசியல் ஜாதகன்னு சொல்லியிருப்பாரு முகவுரைய. சர் எர்னஸ்ட் பர்கர் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு முகவுரையை சொல்லியிருப்பாரு. தாகூர்தாஸ் பார்கவ் அரசியலமைப்பின் ஆன்மான்னு முகவுரையை சொல்லியிருப்பாரு. பால்கிவாலா அவர் வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு முகவுரையை வந்து சொல்லியிருப்பாரு. KM முன்சி அரசியல் ஜாதகம்னு முகவுரையை சொல்லியிருப்பாரு. சர் எர்னஸ்ட் பர்கர் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்புன்னு முகவுரையை சொல்லியிருப்பாரு. தாகூர்தாஸ் பார்கவ் அரசியலமைப்பின் ஆன்மான்னு முகவுரையை சொல்லியிருப்பாரு. பால்கிவாலா அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டைன்னு முகவுரையை சொல்லியிருப்பாரு. அதாவது அறிஞர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்றது வந்து கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள இந்தியா ஒரு டேஷ் ஆகும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள இந்தியா ஒரு டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 5 வார்த்தைகள் சொன்ன இல்லைங்களா, அது இதுதான். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த வரிசை எப்பவுமே நமக்கு கேட்பாங்க. இது வந்து எப்பவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினு. இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு இந்தியாவை சொல்லுவாங்க. இந்த வரிசை நமக்கு ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் 3 வகையான நீதிகள் உள்ளன. பின்வரும் நீதி வகைகளில் எது இதில் சேர்க்கப்படவில்லை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் 3 வகையான நீதிகள் உள்ளன. பின்வரும் நீதி வகைகளில் எது இதில் சேர்க்கப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி. அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முகவுரையில் இருக்கு. கலாச்சார நீதி கிடையாது. அரசியல் அமைப்பின் முன்னுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வருவனவற்றை வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்களின் சுதந்திரம், அப்புறம் கருத்து சுதந்திரம், அப்புறம் நம்பிக்கை சுதந்திரம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாச சுதந்திரம், அதுக்கப்புறம் வழிபாட்டு சுதந்திரம். ஃபஸ்ட்டு எண்ணங்களின் சுதந்திரம், அப்புறம் கருத்து சுதந்திரம், அப்புறம் நம்பிக்கை சுதந்திரம், அப்புறம் விஸ்வாசம் சுதந்திரம், அப்புறம் வழிபாட்டு சுதந்திரம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. டேஸின் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் முழக்கம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எதிரொலிக்கிறது. டேஸின் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் முழக்கம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எதிரொலிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரெஞ்சு புரட்சி. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி பிரான்சில் நீண்டகால சமூக மற்றும் அரசியல் எழுச்சியை கொண்டு வந்த ஒரு காலகட்டம். டேஸில் தொடங்கியது. பிரெஞ்சு புரட்சி பிரான்சில் நீண்டகால சமூக மற்றும் அரசியல் எழுச்சியை கொண்டு வந்த ஒரு காலகட்டம். டேஸில் தொடங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம்பா, நோட் பண்ணி வச்சுங்க. 1789 பிரெஞ்சு புரட்சினாவே இந்த ஆண்டு தான்.
இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சமான நீதித்துறை சீராய்வு பின்வரும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சமான நீதித்துறை சீராய்வு பின்வரும் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. நீதித்துறை சீராய்வு இந்த வேர்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை. நீதித்துறை சீராய்வுனாவே நீங்கள் பொறுத்துக்கலை அமெரிக்கா அப்படின்னு சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருந்தாலும் அமெரிக்கா, இந்த வேர்ட் தான் வந்து கீவேர்ட். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது கனடாவிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது கனடாவிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா கனடாவிலிருந்து பெறப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு அம்சம் பெற்றிருப்பாங்க. அதுபோல் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையான அதிகார பகிர்வு வந்து கனடாவிலிருந்து பெற்றிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்படவில்லை? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி. பொதுப்பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறலை. அப்போது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து ரெஃபர் பண்ணி இந்தியா எடுத்திருக்காங்க பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாடாளுமன்ற முறை அரசாங்கம், கேபினெட் முறை அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுத்து இந்திய அரசியலமைப்புக்கு கையாண்டிருப்பாங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், கேபினெட் முறை அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, இது எல்லாமே பிரிட்டிஷ். அப்போ பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்படாதது? ஓகேங்களா? அந்த ஒன்றை தவிர மீதி எல்லாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்திருப்பாங்க அந்த 4 ஆப்ஷனில். இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்படவில்லை? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்படலை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வணிகம் பிரிவு 108, அதாவது இரு அவைகளின் கூட்டம், வர்த்தக சுதந்திரம், இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதில் அரசு கொள்கை வழிகாட்டுதல், அதாவது டிபிஎஸ்பி இருக்குது இல்லைங்களா, இது மட்டும் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கல. அது எந்த நாட்டில் எடுத்திருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உலகில் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு எது? உலகில் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு. ஈஸி தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட சுதந்திரமான நீதித்துறை டேஸிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட சுதந்திரமான நீதித்துறை எந்த நாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்க அரசியலமைப்பு. அமெரிக்காவிலிருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நீதி புனராய்வு. ஓகேங்களா? நீதி புனராய்வு. அதுக்கப்புறம் இப்போ சுதந்திரமான நீதித்துறை.
இன்னும் வேறு என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்தெந்த நாட்டில் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை என்பது. ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவில் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை என்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் வாக்களிக்கும் உரிமை உள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் தனிநபருக்கும் அவர்களின் சமூக மற்றும் அதாவது ஜாதி மற்றும் அந்த பண அந்தஸ்து அதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குரிமை இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாக்குரிமை கிடையாது. ஓகேங்களா? அதாவது பணம் அந்தஸ்து ஜாதி உயர்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாக்குரிமை அளிக்கும் வயது ரொம்ப பிஃபோராக இருந்திருக்கு, இப்போ கிடையாது. அதனால் அதை பொருட்படுத்தாமல் எல்லாரும் வாக்களிக்க உரிமை வந்து இப்போ இருக்குது. நவம்பர் 26, 1949 அன்று இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையின் கீழ் எத்தனை மொழிகள் பட்டியலிடப்பட்டன? நவம்பர் 26, அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1980. நவம்பர் 26, 1949, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டப்போ 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் பட்டியலிடப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 மொழிகள் இருக்குது. லாஸ்ட்டாக ஆட் பண்ண 4 மொழிகள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மைத்திலி, டோங்லி அதுமாரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த மொழிகள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அது மைண்டில் கண்டிப்பாக பதியும். எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? இப்போ தான் சொன்னேன். ஆன்சர் ஆப்ஷன் டி, 22. அலுவல் மொழி தொடர்பான சட்டப்பிரிவு எது? அலுவல் மொழி தொடர்பான சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 343. அலுவல் மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ். அரசியலமைப்பின் பகுதி 17 கீழ் உள்ள 9 சட்டப்பிரிவுகள் யாவை? அரசியலமைப்பின் பகுதி 17 கீழ் உள்ள 9 சட்டப்பிரிவுகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 343 to 351 வரைக்கும். 343 to 351, ஆப்ஷன் டி. 71வது திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள 3 மொழிகள். 71வது திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள 3 மொழிகள். கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி. கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி. 1967 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் 8வது அட்டவணையில் பின்வரும் மொழிகளில் எது சேர்க்கப்பட்டது? 1967 அரசியலமைப்பு திருத்தத்தில் 8வது அட்டவணையில் பின்வரும் எந்த மொழி சேர்க்கப்பட்டது? தென் வந்து இது எத்தனாவது லாங்குவேஜை ஆட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சிந்தி மொழி. சிந்தி மொழி. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் போடா, டோக்ரி, சாந்தலி மற்றும் மைதிலி ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டன? இதுதான் நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் போடா, டோக்ரி, சாந்தலி மற்றும் மைதிலி ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டன?
ஆன்சர் ஆப்ஷன் பி. 92வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003. 92வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003. பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் செம்மொழியின் ஒன்றல்ல? பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் செம்மொழிகளில் ஒன்றல்ல? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாஹி. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவின் செம்மொழிகளில் ஒன்றல்ல? மாஹி. இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி எது? இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி. எல்லாரும் ஃபைன் பண்ணியிருப்பீங்க. தமிழ். ஓகேங்களா? தமிழ் 2004. ஐ திங்க் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பை திருத்தும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பை திருத்தும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசியலமைப்பு திருத்தம்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதே ஒரு ஆர்டிக்கலில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 368. ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல், ஷரத்து, பிரிவு எல்லாமே ஒன்று தான். விதி எல்லாமே ஒன்று. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதி அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ளுதலை பற்றி கையாள்கிறது? இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதி அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ளுதலை பற்றி கையாள்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகுதி 20. ஆர்டிக்கல்னு கேட்டிங்கன்னா 368. பகுதி 20, ஆர்டிக்கல் 368. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அரசியலமைப்பில் திருத்தம் செய்வதற்கான நடைமுறை விதி 268 வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அறிமுகப்படுத்தலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த திருத்தத்தையும் மாநில சட்டமன்றங்கள் தொடங்க முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 368. ஓகேங்களா? ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 368. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா வந்து 2 அவையிலும் அறிமுகப்படுத்தலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு திருத்தத்தையும் மாநில சட்டமன்றங்கள் தொடங்க முடியாது. ஏன்னா சென்ட்ரலில் தான் அது பண்ண முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர எத்தனை முறைகள் உள்ளன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர எத்தனை முறைகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி. அந்த முறைகள் 3 என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர எத்தனை முறைகள் உள்ளன? நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் மசோதாவிற்கு இந்திய ஜனாதிபதியின் முன் பரிந்துரை தேவை. இந்திய குடியரசுத் தலைவரிடம் அரசியலமைப்பு திருத்த மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது இந்திய குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதலை வழங்குவது கட்டாயமாகும். அரசியலமைப்பு திருத்த மசோதா லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இரண்டிலும் சிறப்பு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் மற்றும் கூட்டத்திற்கு எந்த ஏற்பாடும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 மட்டும் 3 கரெக்டு. 2, 3 கரெக்டு. எந்த அரசியலமைப்பு திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது? எந்த அரசியலமைப்பு திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது? ஈஸி தான், ஃபைன் பண்ணியிருப்பீங்க. 42வது திருத்தம் 1976. 42வது சட்ட திருத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறு அரசியலமைப்பு, அப்படி இல்லைன்னா குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல், இந்த திருத்தம் மூலம் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கீழ்கண்டவர்களில் யார் அரசியலமைப்பின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்வதற்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக இருந்தார்?
ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீதிபதி எம்.என். வெங்கடச்செல்லையா. நீதிபதி எம்.என். வெங்கடச்செல்லையா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரே ஒரு முறைதான். ஒரே ஒரு முறைதான். அதுவும் 1976 42வது சட்ட திருத்தம் மூலம். முகவுரையில் திருத்தம்னாவே நீங்கள் அந்த திருத்தத்தை, அதாவது 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தமது கைப்பட எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தமது கைப்பட எழுதியவர் யார்? பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா. இந்திய அரசியலமைப்பின் அசல் பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பின் அசல் பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்தி மற்றும் ஆங்கிலம். இந்தி மற்றும் ஆங்கிலம். ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பகுதிகள், சட்டப்பிரிவுகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பகுதி, எத்தனை சட்டப்பிரிவு, எத்தனை அட்டவணை? இதில் ஆன்சர் இருக்கும். தென் வந்து இப்போ எத்தனை அட்டவணை, எத்தனை பகுதி, எத்தனை சட்டப்பிரிவு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 22 பகுதிகள், 395 ஆர்டிகல்ஸ், 8 அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளும் போது இருந்தது. இப்போ எத்தனை இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இல்லைங்களா? ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அட்டவணைகள் ஆட் பண்ணியிருப்பாங்க, பகுதிகளும் ஆட் ஆயிருக்கும். இந்திய அரசியலமைப்பு டேஸ் என்று நடைமுறைக்கு வந்தது மற்றும் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஈஸியான கொஷின் தான். இந்திய அரசியலமைப்பு டேஸ் என்று நடைமுறைக்கு வந்தது மற்றும் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜனவரி 26 1950. நவம்பர் 26 1949 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து ஜனவரி 26 1950. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26 டேஸ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ தான் சொன்னேன், கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26 டேஸில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1949. இது கூட ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நவம்பர் 26 1949னா அக்டோபர் லாஸ்ட் இல்லைனா நவம்பர் ஃபர்ஸ்ட். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா இந்த 2 மாதத்துக்குள்ளே தீபாவளி வரும். அப்போ தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஜனவரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வரும். அப்போ ஜனவரியில் வந்து நடைமுறைக்கு வந்தது, பொங்கல் அப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லி ஒரு ஷார்ட்கட்டில் பிஃபோர் கிளாஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஷின் பார்த்தாச்சு. 50 கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் 30 days கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து குரூப் 2ல் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.